வெல்கம் டு மை டிஎன்ஏ ஷெஃப் ஹோம்மேட் ஃபுட் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த சேனல்ல ஒரு பொடி மசாலாவை வச்சு ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது கூடவே காரத்துக்கு 3 ஸ்பூன் ரெட் சில்லி, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ட்ரெடிஷ்னலாக செய்கிற மெத்தடு. இந்த மெத்தடில் நம்ம பண்ணோன்னா ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி லம்ஸ்லாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷையும் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தட்டு போட்டு மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் 1 hour மேரினேட் பண்ண விட்டுறலாம். இப்போ 1 மணி நேரம் கழித்து ஊறின ஃபிஷ்ஷை எடுத்து இந்த மாதிரி தட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு பொடி மசாலாவை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இந்த பொடி மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், பெப்பரும் சீரகமும் 1/2 ஸ்பூனு, வேர்க்கடலை 1 ஸ்பூனு, ரெட் சில்லி 10, கொரியாண்டர் சீட்ஸ் தனியா 1 ஸ்பூனு, வெந்தயம் 1/4 ஸ்பூனு. இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணலாம், இல்லை 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் குருணையாக அரைச்சி இந்த எடுத்து வச்சுருக்க ஃபிஷ் மேலே 2 பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது ஒரு தவாவில் எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு ஃபிஷ்ஷை ஆட் பண்ணி நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து ஆயிலில் ட்ரை பண்ணி மாற்றிடலாம். இப்போ எல்லா ஃபிஷ்ஷையும் எடுத்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை ஃபைன் சாப் பண்ணி நம்ம பொரிச்ச எண்ணெயிலேயே அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் சோட்டே பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க மீன் மேலே இது ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அந்த எண்ணெயை ட்ரெயின் பண்ணிவிட்டு எல்லா ஆனியனையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ மாற்றினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா ஃபிஷ்ஷையும் தவாவில் போட்டு அது மேலே நம்ம சோட்டே பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு, ஏன் தனித்தனியாக 2த்தையும் ஃப்ரை பண்ணி போடுறோன்னா, 2த்தையும் ஒரே டைமில் நம்ம போட்டோன்னா ஃபிஷ்ஷு ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே ஆனியன் சீக்கிரமாக கருகிடும். இந்த மாதிரி தனித்தனியாக சாட்டே பண்ணிவிட்டு அதை வந்து இந்த ஃபிஷ்ஷோட நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோன்னா அந்த ஆனியன் வந்து நமக்கு க்ரன்ச்சியாக வாய்க்கு வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு சர்விங் பிளேட்க்கு மாற்றிடலாம். சைட் டிஷ்ஷெல்லாம் இல்லைங்க, மெயின் டிஷ்ஷே இது தான். இதை நம்ம அப்படியே சாப்பிட்டோன்னா ஒருத்தர் குறைஞ்சது சின்ன சின்ன சைஸ் இருக்கிறதுனால ஒரு 10 ஃபிஷ்ஷாவது சாப்பிட்ருவோம். ஒரு அனியனோட லெமனோட சேர்த்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்களோட கஸ்டமைசேஷனோட நாங்கள் டெலிவரி பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.